வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தனாகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த வேத வாக்கியத்தை நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், பிரசங்கம் கூட என்ன செஞ்சிருப்போம்னா கேட்டிருப்போம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி தான் அவர் சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை என்னன்னா 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். அது என்ன ஓட்டம்? அது பவுல் சொல்றாரு, தன்னுடைய ஓட்டத்தை எப்படி முடிக்கணும், சந்தோஷத்தோடு என்ன செய்யணும்னா முடிக்கணும்ன்றார். பவுல் எந்த ஓட்டத்தை பத்தி பேசுறாரு? கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம். பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் ஒரு ஓட்டத்தை நமக்காக என்ன பண்ணிக்கிறாருங்க, வச்சுக்கிறார். அந்த ஓட்டம் இருப்பதே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன போதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள பாவ மன்னிப்புக்கு நேரிடுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, வார வாரம் எங்க வந்துடுங்க, சர்ச்சுக்கு வந்துடுங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்க, காணிக்கை கொடுங்க, எங்க போயிடலாம், பரலோகம் போயிடலாம்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு ஓட்டம் இருக்கு. யார் அந்த ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ அவர்கள் தான் எதை பெறுவாங்கன்னா நித்திய ஜீவன் என்ன செய்வாங்க, அவர்கள் தான் பெறுவாங்க. அவர்கள் தான் எங்க போவாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்க. ஓட்டத்தை முடிக்காமல் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியாது? நீதியின் கிரீடத்தை என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்ன இருக்குன்னு ஓட்டம் இருக்கு. பவுல் சொல்றாரு என் ஓட்டத்தை. அப்ப பவுலுக்கு ஒரு ஓட்டம் இருக்கா இல்லைங்களா? பவுலுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, நமக்கும் என்ன இருக்குங்க, ஒரு ஓட்டம். கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாம் எப்படி முடிக்கணுமா? சந்தோஷத்தோட. பவுல் சொல்றாரு, நிறைய போராட்டம் எனக்கு இருக்கு, நிறைய உபத்திரவங்கள்லாம் இருக்கு, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் என் உயிரை கூட எப்படி எண்ண மாட்டேன், அருமையாக எண்ண மாட்டேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பவுல் அந்த ஓட்டத்துல ஓடும்போது ஒரு முடிவு பண்ணிக்கிறார். என்ன முடிவு பண்ணிக்கிறார் பாருங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஓடுறோம்னா எதுக்கு ஓடுறோம்? நீதியின் கிரீடத்தை பெரும்படியாக ஓடுறோம். ஓடுறோம்னா அதுல எப்படி ஓடணும்னா நிச்சயமா ஓடணும். பாருங்க, சொல்ல நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்போ பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது நான் ஓட்டத்துல ஓடுறேன், நான் எப்படி ஓடுறேன்னா நிச்சயம் இல்லாதவனாக ஓடுன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயம் உள்ளவனாக ஓடுகிறேன். ஏன்னா பவுலுக்கு தெரியும், அந்த ஓட்டத்தை நான் முடிக்கின்ற பொழுது தேவன் எனக்காக என்ன வச்சுக்கிறாரு, நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். நிச்சயம் என்ன செய்வார், அந்த கிரீடத்தை எனக்கு கொடுப்பார். நாம் எப்படி ஓடுகிறோம்? எத்தனை பேர்த்துக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஒரு ஓட்டம் இருக்கிறது, அந்த ஓட்டத்தை முடிச்சாதான் நமக்கு அந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும் என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? பவுல் சொல்றார், நான் ஓடுறேன், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நிச்சயத்தோடு என்ன செய்யறேன், ஓடுகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் ஒரு ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். 1 கொரிந்தியர் 9:26. நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. பவுல் ஓடி வர்றாரு இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல. அவர் சொல்ல, நான் ஓடுகிறதும் ஓடினதும் என்ன ஆகல, வீணாக கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஓட்டத்துல ஓடுவாங்க, ஆனா பாதியில என்ன ஆயிடுவாங்க, நின்றுவாங்க.
10 வருஷம் ஓடி இருப்பாங்க, 5 வருஷம் ஓடி இருப்பாங்க. ஆனா பாதியில நீ என்ன ஆயிடுவாங்கன்னா பின்வாங்கி போயிடுவான். அவங்க ஓடின ஓட்டம்ல என்ன ஓட்டமாயிருக்கலாம்? வீணான ஓட்டமாயிரும். அந்த ஓட்டத்துல அவங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது. வந்து ஒலிம்பிக்ல ஓடுறாங்க இல்லைங்களா, ஒரு இலக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த இலக்கை அடைந்தால்தான் அவர்கள் எதை பெறுவார்கள்? பரிசு பொருளை. அந்த இலக்குக்கு முன்பதாக அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா பரிசு பொருளை பெறுவாங்களா? கிறிஸ்தவ ஓட்டம் கூட அப்படிதான். தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை யார் அடையிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த கிரீடத்தை என்ன செய்வாங்க? பெறுவார்கள். பக்கத்துல போய் விழுந்துட்டோம்னா பெற்றுக்கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கொரிந்து சபையார் அந்த ஓட்டத்துல ஓடுறாங்களா? கொரிந்து சபையார் அந்த ஓட்டத்துல என்ன ஆகுறாங்க? ஓடுறாங்க. பாருங்க, ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இல்ல, யாரும் ஓடுறாங்க? கொரிந்து சபையாரும் ஓடுறாங்க. அவர் சொல்ல பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒரு ஓட்ட பந்தயம் வச்சாங்கன்னா எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்களோ அவ்வளவு பேர் என்ன ஆவாங்க? ஓடுவாங்க. ஆனா யார் முதலாவது வர்றாங்களோ அவர்களுக்கு தான் என்ன கொடுக்கப்படும்? பரிசு கொடுக்கப்படும். முதலாவது வருகிறவர்கள், 2வது வருகிறவர்கள், 3வது வருகிறவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அந்த இலக்கை அடைகின்ற பொழுது. ஆனா கிறிஸ்தவ ஓட்டத்துல யாரெல்லாம் இலக்கை அடைகிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்படும்? பரிசு. எல்லாருக்குமே கொடுப்பார். அப்ப ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு, நீங்க எப்படி ஓடணுமா? பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சும்மா வெறுமையா ஓடக்கூடாது. எது ஒன்றும் புரியாமல் என்ன செய்யக்கூடாதுங்க? ஓடக்கூடாது. நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க முடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஓட்டத்துல ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒலிம்பிக்லாம் வருது இல்லைங்களா, ஓட்ட பந்தயம் ஒலிம்பிக்லாம் வருது இல்லைங்களா, அந்த பந்தயத்துல வந்து எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அவங்க என்ன செய்ய முடியுங்க? அந்த ஓட்டத்துல ஓட முடியும். ஒரு பாதை போட்டிருப்பாங்க, அந்த பாதையில என்ன செய்யணும்? ஓட வேண்டும். அடுத்தவருடைய பாதையில் என்ன செய்யக்கூடாதுங்க? ஓடக்கூடாது. அதே ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவை எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஓட்டத்திலும் கூட அப்படிதான். தேவன் நமக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறார். அவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு ஓட வேண்டும். ஓடும் போதே நிறைய நமக்கு என்ன செய்யப்படும்? கற்று கொடுக்கப்படும். அப்ப கொரிந்தியர்கள் அந்த ஓட்டத்துல ஓடினாங்களா? ஓடினாங்க. அப்ப நாம் எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். சும்மா ஓடக்கூடாது. நான் 5 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன், 25 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மறிக்கும் பொழுது பாதாளத்திலே வேதனை ஸ்தலத்துக்கு போயிட்டோம்னா நான் ஓடின ஓட்டம்லாம் எப்படி போட்ட ஓட்டம் தான்? அதெல்லாம் எல்லாமே வீணான ஓட்டம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யாருன்னு கேட்கிறார். அப்ப கலாத்தியர்கள் அந்த ஓட்டத்துல ஓடினாங்களா? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள்ளே கலாத்தியா நாட்டு சபைகள் எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ அப்போதிலிருந்து இந்த நிருபம் எழுதப்படுற வரைக்கும் எப்படி ஓடிக்கிறாங்க? நல்லாதான் ஓடிக்கிறாங்க. அந்த ஓட்டம் தடைப்பட்டதா? கலாத்தியர்களின் ஓட்டம் தடைப்பட்டதா இல்லைங்களா? தடைப்பட்டு. யாரால்? கள்ள போதகர்கள். கர்த்தருடைய சபையில கள்ள போதகர்கள் என்ன செய்யறாங்க? கள்ள போதகத்தை போதிக்கிறார்கள். அப்ப நாமும் கூட கள்ள போதனையை கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்துல என்ன வருங்க? தடை வரும். கள்ள போதனைகளை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டம் இருக்கிறது தெரியும்? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு ஓட்டம் இருக்கிறது தெரியும்? ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான்ற. எப்படி பண்ணணுமா? சட்டத்தின்படி. பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு திருமணம் என்பது எத்தனை முறை? ஒரே முறை தான். என்னுடைய மனைவி இருக்காங்க, என் மனைவிக்கு எனக்கு பிடிக்கல, நான் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு ஸ்திரியை நான் விவாகம் செய்து கொள்கிறேன்.
அந்த ஓட்டத்துல நான் ஓடுறேன்னா தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் என்னவா இருப்பேன்? விபச்சாரக்காரனா இருப்பேன். நான் திருமணம் செய்யக்கூடிய அந்த ஸ்திரீம் எப்படி இருப்பாங்க? விபச்சார ஸ்திரியா இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில விவாகரத்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சுலபமாயிடுச்சு. விவாகரத்தை பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிட்டு எங்க வந்துடுறாங்க? கர்த்தருடைய சபைக்கு வந்துடுறாங்க. முன்பதாக வந்து என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. அவங்களாம் எப்படி யுத்தம் பண்ணலங்க? சட்டத்தின்படி. அவன் தேவன் வந்து முடி சூட்டுவாரா? எல்லா பிரமாணத்துக்கும் நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். மனைவி கொடுக்கப்பட்ட பிரமாணம், கணவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், எல்லா பிரமாணங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சபை எப்படி இருக்குது? இப்படிப்பட்ட பாவிகள் எங்க இருக்கிறாங்க? கர்த்தருடைய சபையில் இருக்கிறாங்க. அப்ப நன்றா ஓடி இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகல? கலாத்திய நாட்டு சபை அப்படியே கொஞ்சம் நின்றுட்டாங்க. காரணம் யாரு? கள்ள போதகர்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பிலிப்பியர்ல சொல்றாரு நான் ஓடுறேன்றார். கலாத்தியர்ல சொல்றாரு பவுல் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? ஓடிக்கொண்டிருக்கிறார். கொரிந்தியர்ல சொல்றாரு நான் என்ன செய்யணும்? ஓடணும். எப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பவுல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த ஓட்டத்துல ஓடிட்டே இருந்தாரு. நிருபங்கள் எழுதும் போது இந்த ஓட்டத்தை என்ன பண்றாருங்க சொல்ற. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த ஓட்டத்தை அவர் முடிச்சிட்டாரு. பாருங்க வசனம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப நல்ல போராட்டத்தை அவர் போராடி இருக்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார். ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. எதை காத்து கொண்டார்? விசுவாசத்தை. நல்ல போராட்டம் சொல்லும் பொழுது நமக்கு விரோதமா யார் இருக்காங்க? சத்துருக்கள் இருக்காங்க இல்லைங்களா? சாத்தான் இருக்காங்க இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு போராட்டங்கள்லாம் வருது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கங்க? தரித்து கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எதற்கு விரோதமாய்? பாவத்திற்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யறோங்க? யுத்தம் பண்ணுகிறோம். தேவன் நமக்கு எதை கொடுத்துக்கிறாருன்னா சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க? கொடுத்துக்கிறார். அப்போ நான் பண்ணக்கூடிய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? நல்ல போராட்டம். சரி, பவுல் வந்து ஓட்டத்தை முடிக்கிறாரு. அந்த ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது அவருக்கு என்ன கொடுக்கப்படும்? நீதியின் கிரீடம். பவுல் விசுவாசத்தை காத்துக் கொள்றாரு. அவருக்கு என்ன கொடுக்கப்படும்? தேவன் என்ன வாக்கு தத்தம் பண்ணாரோ அந்த வாக்கு தத்தம் என்ன செய்வாருங்க? அவருக்கு கொடுப்பார். இப்ப கேள்வி என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து கர்த்தருடைய சபையில மறிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஓட்டத்தை வந்து முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. கேள்வி என்னன்னா, ஓட்டத்தை முடிப்பது என்பது நம்முடைய மரணமா? ஓட்டத்தை முடிப்பது என்பது நம்முடைய மரணமா? நீங்க வந்து அந்த கிறிஸ்தவருடைய துக்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓட்டத்தை முடிச்சிட்டாருமா. அந்த ஓட்டத்தை முடிப்பது என்பது இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அது மரணம்னு நினைக்கிறாங்க. எப்ப மறிக்கிறாங்களோ அவங்க என்ன ஆயிட்டாங்க? ஓட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது ஓட்டத்தை முடிச்சிட்டாரா? இந்த நிருபத்தை அப்படியே எழுதிட்டு அப்படியே செத்துட்டாரா? அல்லது கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தாரா? கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருட்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. ஒரு கட்டளை கொடுக்குற தீமோத்தேயுக்கு, நீ வரும்போது எதை எடுத்துட்டு வா? நான் வைத்து வந்த மேலங்கி, புஸ்தகங்கள், விசேஷித்த தோல் சுருள் எல்லாத்தையும் என்ன செய்ய கொண்டு வான்ற. அப்ப ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லும் பொழுது பவுல் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தாரு.
ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் என்ன பண்ணிக்கிறாருங்க, அவர் உயிரோட இருந்துக்கிறார். அப்ப ஓட்டத்தை முடிப்பது என்பது மரணமா? அது மரணம் அல்ல. அப்ப ஓட்டத்தை முடிப்பது என்பதின் அர்த்தம் என்ன? பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, அவருக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பந்தய பொருள். இந்த வசனத்தை பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் எதை நோக்கி ஓடணும்? இலக்கு. வசனம் சொல்ல பாருங்க, பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்ற. அந்த இலக்கு யாரு? அப்ப இலக்கை அடைந்தால்தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இலக்கை அடைஞ்சிட்டாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொன்னார் இல்லைங்களா? ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னாரு. அப்ப அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாருன்னா அவருக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. அப்ப இலக்குன்னா என்ன? இலக்கு யார் அடைகிறாங்களோ அவர்களும் எதை முடிச்சுக்கிறாங்க? ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அப்ப மரணம் என்பது ஓட்டத்தினுடைய முடிவா? மரிக்கும் போது நம்ம ஓட்டத்தை முடிக்கிறோம்னு அர்த்தமா? இல்ல. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடைய ஓடக்கடவோம். பிலிப்பியருக்கு, கலாத்தியருக்கு, கொரிந்தியர்களுக்கு மாத்திரம் அந்த ஓட்டமா அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஓட்டம் இருக்கா? கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஓட்டம். அவர் சொல்ல பாருங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவுன்று. நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? ஓட்டம். அந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடணும். அவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும். எப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்போது அந்த ஓட்டத்தை என்ன பண்ணிட்டோம்? நம்ம துவக்கிட்டோம். துவக்குனது யாரு? கிறிஸ்து. அந்த ஓட்டத்தை யார் தான் முடிக்கணுங்க? கிறிஸ்து தான் முடிக்கணும். ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. அந்த இலக்கு யாருங்க? இயேசுவை நோக்கி. அப்ப பந்தய சாலையில் நம்ம ஓடுறோம். நமக்கு வைக்கப்பட்ட இலக்கு யாரா இருக்கிறாங்க? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவை நாம் அடைகின்ற பொழுது, கிறிஸ்துவை போல் நாம் இருக்கின்ற பொழுது அந்த ஓட்டத்தை என்ன பண்ணிட்டோங்க? முடிச்சிட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்ன போது அவர் யார் மாதிரி இருக்கிறாரு? கிறிஸ்துவை போல பூரண புருஷராக இருக்கிறார். அதுதான் ஓட்டத்தினுடைய முடிவு. மரணம் என்பது ஓட்டத்தின் முடிவு அல்ல. நமக்கு எப்படி தெரியும்? எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மூப்பர்கள், போதகர்கள் இவங்களாம் தேவன் ஏன் ஏற்படுத்தினாரு? சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக. சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக சொல்லும் பொழுது யாருமா இருக்கணும்னு சொல்றாரு எபேசியர் 4:11. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு என்னதாங்க? பூரண புருஷன். கொலோசையர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எந்த மனுஷனையும்
தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கணும்? தேறினவன், பூரண புருஷனாக இருக்க வேண்டும். அவங்கதான் என்ன பண்ணிக்கிறாங்க? ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். எதுக்கு அப்போஸ்தலரை கொடுத்துக்கிறாரு? தீர்க்கதரிசிகளை ஏன் கொடுத்தாரு? மூப்பர்களை ஏன் கொடுத்தாரு? போதர்களை ஏன் கொடுத்தார்? காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் எல்லோரும் என்ன ஆகணும்? பூரண புருஷர். கேள்வி என்னன்னா, நாம் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறோம்? ஒரு வளர்ச்சின்னு நமக்கு ஒண்ணு வேணும் இல்லைங்களா? தாயின் கர்ப்பத்துல ஒவ்வொரு மாதமும் குழந்தை சரியான வளர்ச்சி என்ன பண்ணணுங்க? பெறணும். 3 மாதத்துல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, 6 மாதத்துல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, 9 மாதத்துல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தை எப்படி இருக்கிறது? நன்றா இருக்கு அப்படின்மா. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்க வளர்ச்சி குன்றி இருந்தா அவங்க சொல்லுவாங்க, வளர்ச்சி எப்படி இல்லை, சரியில்லை. குழந்தை எப்படி பிறக்க போகுது? ஊனமாக பிறக்க போகுது, அந்த உறுப்பு சரியா வளரல. ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குது நமக்குள்ள? கிறிஸ்துவனுடைய நிறைவான பூர்ண வளர்ச்சி நம்ம இடத்துல இருக்கிறதா? ஓரளவுக்காவது நம்ம வளர்ந்துக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ள? இல்ல பழைய சுபாவங்கள் தான் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? மாம்ச சுபாவங்கள் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஓடுனது என்ன ஆகக்கூடாதுங்க? வீணாக கூடாது. நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கை நோக்கி நம்ம எப்படி ஓடுறோம்? பொறுமையோடு ஓடுறோம். அந்த இலக்கை நாம் அடைகின்ற பொழுது நம்ம என்ன ஆயிரணும்? பூரண புருஷரா இருப்போம். யார் பூரண புருஷனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எது கொடுக்கப்படும்? நீதியின் கிரீடம் என்ன செய்யப்படுங்க? கொடுக்கப்படும். பவுல் அந்த ஓட்டத்துல ஓடும்போது ஒரு நல்ல போராட்டத்தை அவர் போராடுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ல இருந்து 27 வரைக்கும் பாருங்க. அந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடுகின்ற போது நமக்கு என்ன இருக்குன்னா அழுத்தம் இருக்கும். உலகத்துல நமக்கு என்ன இருக்குங்க? அழுத்தங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் சொல்லுவாரு, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அந்த வழி எப்படி இருக்கிறது? அநேக உபத்திரவங்கள். அப்ப பவுல் தன்னுடைய உபத்திரத்தை பத்தி இங்க சொல்றாரு, தன்னுடைய போராட்டத்தை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாங்கிறது கவனிங்க. 2 கொரிந்தியர் 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமை செஞ்சு அனுபவிக்கிறாரா அல்லது சுவிசேஷத்தை நிமித்தம் இதை அனுபவிக்கிறாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் இவ்வளவு பாடுகள் அவருக்கு வருது. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஏதாவது பவுல் போய் திருடிட்டார, கொள்ளையடிச்சிட்டாரா? அதனால அடிக்கிறாங்களா? எதுக்காக அடிக்கிறாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அடிக்கிறாங்க. அறிவிக்க கூடாது. கிறிஸ்துவா என்ன செய்யறாங்க? பாடுகளை அவர் சகித்துக் கொள்கிறார். இன்னும் சொல்றாரு பாருங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேயத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். பவுல் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சுக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சின்ன போராட்டம் வந்தா கூட நம்ம என்ன ஆயிடுறோம்? பலவீனப்பட்டுறோம். இவ்வளவு போராட்டம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இந்த உபத்திரவங்களை பத்தி பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, இது மிக மிக லேசான உபத்திரவம். வசனத்துல பாருங்க, 3 தரம் மிலாறுலாம் அடிபட்டிருக்கிறார். 1 தரம் என்ன பண்ணிக்கிறாங்க? கல்ல விட்டு அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட உபத்திரவன்றாரு? மிக லேசான உபத்திரவன்றார். கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் எப்படிப்பட்ட போராட்டம்? நல்ல போராட்டம். தேவன் பவுலை இந்த போராட்டத்தின் மூலமாக, இந்த உபத்திரவத்தின் மூலமாக, இந்த பாடுகள் மூலமாக அவரை பூர்ணப்படுத்துறாரு. அவரை பூர்ணப்படுத்துறாரு. கூட யார் இருக்காங்கன்னா கள்ள சகோதரர் இருக்கிறாங்க. அவரை ஏமாத்துறாங்களா? பவுலை ஏமாத்துறாங்களா? மோசம் பண்றாங்களா? மோசம் பண்றாங்க. அவங்கள பவுல் சபித்தாரா?
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு அறிக்கை விடுவார். தேவன் அவர்களை பார்த்துக்குவார். நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி தேவன் என்ன செய்வார்? என்னைய காப்பாற்றுவாரு. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்ன செய்வார்? கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அப்ப கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் ஓடுகின்ற பொழுது நமக்கும் என்ன வரும்? இப்படிப்பட்ட போராட்டங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலைல வேலைக்கு போறோம், சாயந்தரம் வந்துடுறோம், நைட் நல்லா படுத்து தூங்குறோம், 3 வேளை நல்லா சாப்பிட்றோம். அப்படின்னு ஏதாவது உபத்திரம் வருமா? எப்பதான் உபத்திரம் வருங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நமக்கு என்ன வரும்னா எதிர்ப்புகள் வரும். பாருங்க, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு. நம்ம ரத்த சிந்தனமெல்லாம் எதிர்த்து நிற்க வேணாம். ஒரு சத்தியத்தை போதிப்பதன் மூலமாக நமக்கு ஒரு எதிர்ப்பு வந்தா கூட நமக்கு என்னதாங்க அது ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் மாத்திரம் நம்ம என்ன செய்யறோம்னா பைபிள் எடுத்துட்டு எங்க வந்துடுறாங்க? சபை கூடி வரும்போது வர்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அப்ப உபத்திரவப்படாமல் பூர்ணமாக முடியுமா? தேவன் தம்முடைய குமாரனை எப்படி பூர்ணப்படுத்தினாரு? உபத்திரவங்களினால்தான் என்ன செஞ்சாருங்க? அவரை பூர்ணப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம். அப்ப நாமும் கூட எது வரைக்கும் நம்ம கீழ்ப்படியணும்? சிலுவையின் மரண பரியந்தம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவ இதான் எப்படி பூர்ணப்படுத்தினாரு? உபத்திரவங்களினால். இயேசு கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடுகளை அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் போது நமக்கு என்ன வரும்? உபத்திரவங்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பவுல் பின்பற்றார். பவுலுக்கு என்ன வந்தது? உபத்திரவங்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுறாங்க. என்ன வருது அவங்களுக்கு? உபத்திரவங்கள். அப்ப ஓட்டத்தை முடிப்பது என்பது மரணமா? இல்ல. ஓட்டத்தை முடிப்பதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை போல் பூரணமாய் இருப்பது, பூரண புருஷராய் இருப்பது. அதான் ஓட்டத்துக்கான முடிவே. இன்னைக்கு யார் மரிச்சு போனாலும் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒரு ஓட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. அவர்களாம் யாரு? சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை உணராதவர்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். பவுலோடு தேமா என்ன பண்ணாருங்க? சுவிசேஷ ஊழியத்துல பவுலோடு டிராவல் பண்ணிக்கிறார். நிருபங்கள் எழுதப்படும் போது பவுல் எழுதுவார், தேமா உங்களுக்கு பவுலோடு இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு வசனத்தை அவர் கற்றுக்கொண்டிருப்பாரு. ஆனால் அவரும் சாத்தானால் என்ன செய்யப்பட்டார்? வஞ்சிக்கப்பட்டார். எவ்வளவு காரியங்களை போதித்த போதும் கூட அவர் ஆசை எது மேல வச்சுட்டாரு? இப்பிரபஞ்சத்தின் மேல். யாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்க? பவுலை விட்டு. அப்ப யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது யாரெல்லாம் ஆசை வச்சுக்கிறாங்களோ அவங்க அந்த ஓட்டத்துல ஓடுறாங்களா அல்லது பின்வாங்கி போயிட்டாங்களா? அந்த ஓட்டத்துல பின்வாங்கி போயிட்டாங்க. பொருளாசையுள்ள ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பொருளாசையுள்ள விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஆகிட்டாங்க? ஓட்டத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஓடாமல் அப்படி நின்றுட்டாங்க. எது மேல ஆசை வச்சுட்டாங்க? இந்த பிரபஞ்சத்தின் மீது. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா மரிக்கிற வரைக்கும் நீதிமான்களை போல் என்ன செய்வாங்க? நடிப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பாவத்துல இருக்கிறோம், பொருளாசை உள்ளவங்களா இருக்கிறோம், நாம் திருடக்கூடியவங்களா இருக்கிறோம், எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனால் ஜனங்களை ஏமாற்றுவதற்காக அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? மாயமாலமான வேஷத்தை என்ன பண்ணிக்குவாங்க? போட்டுக்குவாங்க. அவர்கள் மரிக்கின்ற பொழுது அவங்க எங்கதான் கண்ணை திறப்பாங்க? வேதனையுள்ள ஸ்தலத்தில் என்ன செய்வாங்க? கண்ணை திறப்பார்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. நான் முதல் விசை
உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. பவுலோட ஊழியத்தில் இருந்தவங்க நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, அவரை கைவிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பின்வாங்கி போயிட்டாங்க. பவுலோட உபத்திரவத்துல என்ன ஆகல, அவங்க நிக்கல. சுவிசேஷத்திற்காக என்ன செய்யல, அவர்கள் நிற்கவில்லை. பவுல் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க. அவர் சொல்றாரு, அந்த குற்றம் அவர்கள் மேல். இதுதான் கிறிஸ்துவனுடைய இருதயம். கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது கீழே இருந்து பரியாசம் பண்றாங்க. இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அவர் பூர்ணமா இருந்தாரு. ஸ்தேவானை நம்ம பார்க்கிறோம், கற்றுக்கொண்ட சத்தியம், எந்த அளவுக்கு சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு ஒரு பூர்ணமா இருந்தாரு. என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில என்ன இருதயம் இருந்ததோ அதே இருதயம் கல்லை விட்டு அடிக்கும் போது யாருக்கும் இருந்ததுங்க, ஸ்தேவான். எல்லாரும் ஸ்தேவான் மீது கல்லெறிகிறார்கள், அதே இருதயம் யாருக்கு இருந்தது? ஸ்தேவானுக்கும் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இந்த குற்றம் என்ன கூடாது இவங்க மேல சுமத்தாதிரும். அதே இருதயம். ஸ்தேவான் பூர்ணமா இருந்தாரு, இயேசுவை போல. இயேசுவை போல எப்படி இருந்தாருங்க? பூரணமாக இருந்தார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம் என்பது என்ன? கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய போராட்டம். சுவிசேஷத்தை அறிவிப்பதினால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே எப்படிப்பட்டதாங்க? அந்த போராட்டம் எல்லாம் நல்ல போராட்டம். 2வது சொல்றாரு, பவுல் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவருக்கு என்ன கொடுக்கப்படும்? நீதியின் கிரீடம் என்ன செய்யப்படுங்க? கொடுக்கப்படும். விசுவாசத்தை காத்து கொள்கின்ற பொழுது, நிறைய பேர் விசுவாசத்தை விட்டுறாங்க. விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள். தேவன் இந்த பூமியில யார் ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன வாக்கு தத்தம் எல்லாம் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தாரோ எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்க? கொடுப்பார். 2 தீமோத்தேயு 4:8 பாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்கப்பட்டிருக்கு. பவுல் மரிச்சோனையுமே தேவன் கொடுத்துட்டாரா? இல்ல. அது பவுலுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குங்க? வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமா இருக்கிறாரா? நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்னு சொன்னார். பவுல் அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. நம்பினாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னுடைய இருதயம் யார் இதயத்தை போல் இருக்குது? கிறிஸ்துவின் இருதயத்தை போல் இருக்குது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாள் அது எனக்கு எப்பதான் தருவாருங்க? நியாய தீர்ப்பின் நாள்ல தான். யார் கொடுப்பா? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் கொடுப்பாருங்க? பவுல் கொடுப்பார். அவருக்கு மாத்திரமா? எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருள்வார். சரி, பிரசனமாகுதலை யார் தான் விரும்புவாங்க? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை யார் எதிர்பார்ப்பாங்க? யாரு உத்தமமா நடக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்பார்ப்பாங்க. பாவிகள் எதிர்பார்ப்பாங்களா? அக்கிரமம் செய்யணும் எதிர்பார்ப்பாங்களா? அப்ப கிறிஸ்துவின் பிரசனமாகுதலை யார் விரும்புறாங்களோ அவங்க எப்படிதான் இருப்பாங்க? நீதி உள்ளவங்களா இருப்பாங்க. அப்ப நீதி உள்ளவர்கள் கிறிஸ்துவின் வருகை என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. சொல்ல பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அப்ப எல்லாருக்குமே நீதியின் கிரீடம் என்பது இருக்கிறதா? எல்லாருக்குமே இருக்கு. நாம் என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எதை முடிக்கணும்? ஓட்டத்தை முடிக்கணும். நம்முடைய மரணம் என்பது ஓட்டத்தினுடைய முடிவா? இல்ல. ஓட்டத்தை முடிப்பதின் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை போல் பூரண புருஷராய் இருப்பது. நம்ம பூரண புருஷர் ஆயிட்டோம்னா உடனே செத்து போயிருவோமா? அப்படிலாம் கிடையாது. பவுல் சில காலங்கள் எப்படி இருந்தாருங்க? சில மாதங்கள், அது 2 மாதமும் 3 மாதமும் உயிரோடு இருந்தார். யோபு இருக்கார் இல்லைங்களா? யோபு 1ஆம் அதிகாரத்துல யோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? சன்மார்க்கன் சொல்லப்பட்டு. எபிரேய வேதாந்தத்துல சன்மார்க்கன்னா என்ன அர்த்தம்னா பூர்ணமானவன் அர்த்தம். அப்ப யோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு?
ஆனா அவருக்கு என்ன வந்ததுங்க? பாடுகள் வந்தது, சோதனை வந்தது. அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்தாரு? ஒரு 130 வருஷத்துக்கு மேல என்ன ஆகுறானுங்க. அப்ப ஓட்டத்தை முடித்தாலும் கூட தேவன் விசுவாசத்தை இன்னும் என்ன செய்யறாருங்க? யோபு இடத்துல பலப்படுத்துறாரு. யோபு இன்னும் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாரு? அதிக பலம் உள்ளவராக இருக்கிறார். யோபுவின் நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் பேசினது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? நீதியா இருந்துச்சா? என் தாசனாகி யோபு பேசினது இப்போ எப்படி பேசல குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு எப்படி பேசுறாரு? நிதானமா பேசுறாரு. யோபு எப்படி இருக்கிறாருங்க? பூர்ணமானவரா இருக்கிறார். அவர் ஓட்டத்தை முடித்தாலும் கூட தொடர்ந்து எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆயுசு நாட்கள் என்ன பண்றாருங்க? கொடுத்து அவர் விசுவாசத்தை இன்னும் என்ன செய்யறாங்க? அதிகமா பலப்படுத்துறாரு. அப்ப கிறிஸ்தவர்கள் யாராவது மறிச்சிட்டாங்கன்னா ஓட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ ஒருத்தர் மறிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓட்டத்தை முடிச்சா நான் சொல்ல முடியுமா? ஏன் சொல்லக்கூடாது? நமக்கு தெரியாது. ஒரு உண்மையிலே கிறிஸ்துவுக்குலாம் ஓடிக்கிறாரா, இலக்கை நோக்கி ஓடி இருக்கிறாரா, அந்த இலக்கை முடிச்சாரு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. மறித்து போன நபருக்கு தான் தெரியும் அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரா இல்லையாங்கிறது. நான் ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நியாய தீர்ப்பின் நாள்ல தான் இவங்க பரலோகத்துக்கு போவாங்களா அல்லது அக்னி கடலுக்கு போவாங்கிறது நியாய தீர்ப்பு நாள் தேவன் என்ன செய்வாருங்க? வெளிப்படுத்துவாரு. எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேசினார். அதாவது ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தப்போ உடனே அந்த நபர் சொன்னாரு, இந்த அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா பரதீசில் இருக்காங்கன்னு. காலத்திற்கு முன்னே எது ஒன்றையும் குறித்து என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இவர் பரலோகம் போவாரு நரகம் போவாருன்னு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்மை குறித்து நமக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப அவர் சொல்றாரு, இவரு இந்த அம்மா எங்கதான் போவாங்க, இப்ப பரதீசுக்கு போயிருக்கிறாங்கன்ற. நமக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்ப ஓட்டத்தை முடிப்பது என்பது மரணம். ஓட்டத்தை முடிப்பது என்பது அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை போல் பூரணமா இருப்பார். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.